ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. இந்த சீரீஸ்க்கு பேர் வந்து டீ டைம் டாக்ஸ் வித் வினி. இந்த எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். இந்த எபிசோடுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, இல்லை நிறைய ரீச் ஆச்சு அப்படின்னா இது கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 10 to 15 days போடலாம் அப்படின்னு இருக்கேன். இனிமே ஒரு 3 days வந்து நான் போட போகிறேன். அதுக்கு ப்ராப்பராக ரீச் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐ கண்டினியூ இட். இது வந்து ஏன் ரொம்ப முக்கியமாக பார்த்தேன் அப்படின்னா, ஆஸ் அன் அடல்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பட்டது. அதாவது நம்ம ஃபிசிக்கலாக நிறைய படிக்கலாம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம், நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். ஆனால் நம்ம எமோஷனலாக வந்து நிறைய விஷயத்தில் வந்து அடி வாங்குவோம். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் லைஃப். பீட் இந்த சென்ஸ் ஆஃப் ஃபினான்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஜாபாக இருக்கட்டும், இதில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளா வெளியில் வந்து உலகத்தை கற்றுக்கிறது. ப்ளஸ் ஸ்கூலில் வந்து எல்லாமே டிசிப்ளின்டாக போயிட்டு இருந்ததில் திடீர்னு எங்கேயோ போய் அவுத்து விட்ட மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு புது அட்மாஸ்ஃபியர், புது டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பிகாஸ் நம்ம அடல்ட்டாக இருக்கனால ஃபீமேல் மேல் அட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதே டைமில் வந்து ஜாபுக்கான ப்ரெஷராக இருக்கட்டும், அதே டைமில் வந்து செட்டில்மெண்ட் ப்ரெஷராக இருக்கட்டும், சொசைட்டி ப்ரெஷராக இருக்கட்டும். ஸோ லாட் ஆஃப் ப்ரெஷர் கோஸ் இன் ஹியர். அண்ட் நம்ம மேலேயே நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க என்ன மாதிரி அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன மாதிரி வந்து நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரலாம், நிறைய விஷயம் வரலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் அ ரீகேப் ஆஃப் மை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண புக் தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்மபதா அப்படின்ற புக்கு. இட் இஸ் பேசிக்கலி தம்மா அப்படின்னா டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. அதுதான் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு போயமாக தான் வந்து நான் கவர் பண்ண போகிறேன், இல்லை வேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா த பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்தது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ஸ். அதை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் கெஸ் வாட், இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். எப்படி வந்து நீங்கள் திருக்குறள்லேருந்து வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி உங்களோட லைஃப் வந்து என்ரிச் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களோட எமோஷனல் செல்ஃபை வந்து அப்க்ரோ பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சீரீஸ். ரொம்ப பெரிய லாங் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இது ஸ்டார்டிங் ஆஃப் த சீரீஸ்னால நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து 5 minutesக்குள்ள முடிகிற மாதிரி ஐ ட்ரை டு செட். அண்ட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வில் பி ஷேர்ட் வித் ப்ரிகாஷன்ஸ். இன்றைக்கான கோட் வந்து இந்த சைடில் தரேன், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். Mind precedes all mental states. Mind is their chief. They are all mind rot. If with an impure mind a person speaks or acts, suffering follows him like the wheel follows the foot of the ox. அப்படின்றது தான். இதை வந்து பாஸ் பண்ணி நீங்களும் இன்னொரு தடவை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் நான் வந்து என்ன வந்து ஏம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் எடுத்து அந்த டேவை வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டார்கெட்டை செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். அடிக்கடி வந்து இந்த வேர்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ். செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே கோட் தான், ஆனால் வந்து அந்த இஃப்ல மட்டும் ஒரு சேஞ்ச் வருது. இஃப் இம்பியூர் மைண்டுக்கு பதிலாக நீங்கள் பியூர் மைண்ட் போட்டிங்க அப்படின்னா, இஃப் வித் அ பியூர் மைண்ட் அ பர்சன் ஸ்பீக்ஸ் ஆர் ஆக்ட்ஸ், ஹாப்பினஸ் ஃபாலோஸ் ஹிம் லைக் ஹிஸ் நெவர் டிபார்ட்டிங் ஷேடோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹவு மெனி ஆஃப் யூ பீப்புள் ஹவ் ஃபெல்ட் இட் அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம நினச்சிக்கிறோம் இவங்க தான் நம்மளுக்கு பிரச்சனை, அவங்க தான் நம்மளுக்கு பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை அப்படின்றது. பிரச்சனை வந்து எங்கேயுமே இல்லை, பிரச்சனை வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இட் இஸ் செட் பை அ ஸ்டடி தட் 90% ஆஃப் த திங்ஸ் வந்து தப்பாக போகிறது மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். 10% தான் வந்து ரொம்ப பேடாக நடக்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் 90% வந்து நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் மைண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோட். எல்லா ஒரு மென்டல் ஸ்டேடியும் தாண்டினது தான் வந்து நம்மளோட மைண்ட். ப்ளஸ் வந்து அதுதான் வந்து நம்மளோட எல்லா டேவோட ஆக்டிவிட்டியோட சீப் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா திங்ஸுமே உங்கள் மைண்ட்லேருந்து தான் வருது. நீங்கள் சப்போஸ் உங்கள் மைண்டில் வந்து ஒரு இம்பியூர் விஷயத்தை வந்து யோசிக்கிறீங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ நான் வந்து இப்படி வந்து இவங்களை பண்ண போகிறேன் அப்படின்னாலோ, இல்லை வந்து எப்படி இவங்க வந்து என்னை பற்றி இப்படி பேசலாம், ஸோ நான் வந்து இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னாலோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அவங்க தப்பே வந்து பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டு திட்டியிருந்திருக்கலாம், இல்லை நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு அடல்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். பிட்ரேயிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருந்திருக்கலாம், நீங்கள் நம்பின ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்திருக்கலாம், இல்லை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற நிறைய விஷயம் வந்து பேக் ஃபயர் ஆகியிருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து ஆஸ்பயர் பண்ணுறாங்க, உங்கள் கூடயே இருக்கவங்க வந்து கூட வரைக்கும் வந்துட்டு கடைசியில் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய்
இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அடல்ட்ஹுட்டில் எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். இப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறதுனால நான் இதெல்லாம் பண்ணுவேன், அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேசுகிறதோ, இல்லை இம்பியூர் மைண்டில் வந்து ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கோட். நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து ஒரு இம்பியூரான தாட் வந்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெய்லி நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சஃபரிங்கு தான் உள்ள தள்ளும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க இன்னொருத்தங்களுக்கு தான் கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு, ஆனால் அந்த எனர்ஜி, அந்த பேட் எனர்ஜி உங்களுக்கே ஒரு பெரிய சஃபரிங்காக அமையும். அது எப்படிப்பட்ட சஃபரிங்காக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்களா, எப்படி வந்து ஒரு மாட்டு வண்டியில் வந்து மாட்டை வந்து சக்கரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகுதோ அதே மாதிரி தான் அந்த சஃபரிங் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தப்பு பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதோ வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக பேசாமல் ஓகே இவங்களுக்கு வந்து ஒன்று நான் நல்லது செய்வேன், இல்லை அவங்கள பற்றி பேசாமல் இருப்பேன், இல்லை என்னால் முடிஞ்ச நல்லது செய்வேன், இல்லை நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு போகிறதாலையோ, இல்லை உங்களுக்கு தப்பு செஞ்சவங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை ஒரு பியூர் மைண்டில் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் டெசிஷன் எடுத்தாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெவர் டிபார்ட்டிங் ஷேடோ. எப்படி வந்து உங்களோட நிழல் வந்து உங்களை பிரியாமல் வருதோ அதே மாதிரி உங்களோட ஹாப்பினஸுமே வந்து உங்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ தாட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் மெட்டஃபர். ரெண்டுத்துலையுமே எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்கு எழுதுறதுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மெட்டஃபரிக்கல் கண்டெக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த கோட் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கு கோட்டுக்கான லாஸ்ட் டைமில் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லாமே இங்கே தான் இருக்குது, எதுவுமே வெளியிலையோ இல்லை அங்கேயோலாம் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இங்கேருந்து மாற்ற ட்ரை பண்ணுவோம். சும்மா வெளியில் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே மாற்ற ட்ரை பண்ணுங்கள். மேபி இதை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்ல இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். ஹோப் ஸோ இட் ஒர்க்ஸ். அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் பண்ணலாம். ஸோ டுமாரோ டீ டைம் டாக்ஸில் உங்க கூட வந்து பேசுகிறேன். அதில் இட்ஸ் பை ஃப்ரம் வினிதா.